ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 2026 இந்த 3 எக்ஸாம்ஸும் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ லாஸ்ட் வீடியோஸில் குரூப் 1 அண்ட் குரூப் 2 என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகுது, A to Z என்ன சிலபஸ் இருக்குது, என்ன பேட்டர்ன் இருக்குது, என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், அதுக்கான புக் லிஸ்ட் என்ன ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இன் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃப்ரெஷர் ஒரு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் பேசிக்காக பார்த்துட்டு கொண்டு போனால் மட்டும்தான் இன்னும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதில் ஏகப்பட்ட பேர் கேட்ட ஒரு விஷயம், இந்த மந்த் ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்காக தான் ஒரு ப்ராப்பர் பேட்ச் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். நம்ம பேட்ச் பொறுத்த வரைக்கும் இது குரூப் 1க்காக, இது குரூப் 2க்காக, குரூப் 4க்காக அப்படி வந்து கிடையாது. 2026 எந்த எக்ஸாம் வந்தாலும் அதை ஹண்ட் பண்ணி ஆகணும், அதை ஹிட் பண்ணி ஆகணும். ஓகே, அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இது எல்லாமே இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் ஒரே மாதிரி தான் கொண்டு வராங்க. ஒரு சில விஷயங்கள் இப்போ குரூப் 1 கம்பேர் பண்ணும்போது குரூப் 2ல் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது குரூப் 4ல் ஒரு சில மாற்றங்கள் மட்டும் தான் கொண்டு வராங்களே தவிர ஒட்டுமொத்தமாக மாற்றங்கள் கிடையாது. சொல்லப்போனால் படிக்கிற புக்ஸாக இருக்கட்டும், ரெஃபர் பண்ணுற சோர்ஸஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போது நம்ம டார்கெட் ஜூன் மந்த் குரூப் 1 எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆகஸ்ட்டில் குரூப் 2 வரப்போகுது. அதுக்கப்புறம் குரூப் 4 வரப்போகுது. இப்போ குரூப் 4 ஈரன் தான் வரப்போகுது, லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம், டைம் இருக்குது, இந்த மாதிரி டைம் இருக்குன்னு அப்படி திங்க் பண்ணிட்டாலே அந்த இடத்துல நிச்சயம் நம்ம வந்து சறுக்கிறோம். அதை வந்து யோசிக்காதீங்க, சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணியாகணும். நம்ம டார்கெட் இந்த குரூப் 1, அதாவது ஜூன் 23 குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வருது இல்லையா. நம்ம டார்கெட் ஜூன் 22. இந்த ஜூன் 22க்குள்ளே நம்மளால் எவ்வளோ சிலபஸ் முடிக்க முடியுதோ அதை முடித்து வச்சுட்டா குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும், எதை கேட்டாலும் சாலிடாக இதை நான் வந்து ஹிண்ட் பண்ண முடியும். நிச்சயமாக ப்ராப்பராக வந்து கிராக் பண்ண முடியும். நம்ம விஷயம் என்ன, குரூப் 1 எக்ஸாம் சிலபஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி. குரூப் 2 ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, லாங்குவேஜ் இருக்குது. குரூப் 4 சேம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா விஷயத்துக்கும் கம்பைன் பண்ணி எப்படி வந்து கொண்டு போக போகிறோம். ஏன்னா குரூப் 1 படிக்கிறவங்க குரூப் 2 படிக்கலாமா வேணாமா அப்புறம் யோசிப்பாங்க. குரூப் 2 படிக்கிறவங்க குரூப் 4 மிஸ் பண்ணிவிடுமோ, குரூப் 2 விட்டால் குரூப் 4 பார்த்துக்கலாம், அந்த மாதிரி யோசிப்பாங்க. நம்ம விஷயத்தில் எதுவுமே நீங்கள் யோசிக்க வேணாம். நம்ம டார்கெட் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி 2026 படிக்க போகிறோம். ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர் இந்த 3 மந்த் எக்ஸாம் வந்து வருது. இந்த 3 எக்ஸாம்ஸில் எதனா ஒன்று நம்ம அடிச்சே ஆகணும். அதுக்காக தான் ஒரு கம்பைன் ஹண்டர் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது ஒரு 150 நாள் 180 நாள் இந்த இரண்டு வரைக்கும் ஒரு லைஃப் டைம் வேலிடிட்டியோட கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ப்ராப்பராக வந்து கொண்டு வர போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், என்னென்ன விஷயங்கள் இதில் கவர் ஆகுது, எப்படி நம்ம வந்து கொண்டு போக போகிறோம். டெய்லி கிளாஸ் இருக்க போகுது, டெய்லி டெஸ்ட் இருக்க போகுது, அதுக்கான நோட்ஸ், அதுக்கான புக் லிஸ்ட், அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்கும். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் போதும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் என்ன எஃபோர்ட் போடுறோமோ அந்த எஃபோர்ட் பேஸ் பண்ணி ரிசல்ட் வந்து வரும். நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணால் மட்டும் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது, அது பாசிபிளே இல்லை. கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் நம்ம சொல்கிற விஷயத்தை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம கிளாஸஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நிச்சயமாக ஜூன் 22க்குள்ளே சில பேர் யோசிக்கிறது சிலபஸ் முடிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ மார்ச் இருக்குது. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஓகே, இந்த 3 மாதம் இந்த 90 டேஸ்க்குள்ளே நம்மளால் ஒரு 60-70% சிலபஸை முடிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் குரூப் 1க்காக மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ரிவிஷன் போகும். நெக்ஸ்ட் குரூப் 2க்காக, அப்புறம் குரூப் 4க்காக இந்த 3 எக்ஸாம்ஸும் பிளான் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஸோ ப்ராப்பராக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் என்னென்ன இருக்கும், எப்படி கொண்டு போக போகிறோம், என்ன கவர் ஆக போது எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மார்ச் மந்த் பேட்ச் மார்ச் 16 நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் ரெண்டுமே இருக்கும். மார்ச் 18 வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணுன்றவங்க அதுக்கும் வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்ச் மார்ச் 26 ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கும். ஓகே, சரி, கிளாஸ் எப்படி கவர் பண்ண போகிறோம் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க. இங்கே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லா விஷயமும் இருக்குது. ப்ரிலிம்ஸ் ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்கோங்க. ஓகேவா, என்ன சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன டாப்பிக்லாம் வந்து கவர் ஆகுது, சிலபஸ் என்ன புக்ஸ் இதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. ஓகே, சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணும். என்ன புக்ஸ் நம்ம வந்து வாங்க போகிறோம், பிஒய்க்கு என்ன கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த 3 விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலும் ப்ராப்பராக நான் வந்து அடிக்க முடியும். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதில் எந்த எக்ஸாம்ஸ் வந்தாலும் அதை ஹண்ட் பண்ணணும். இதுக்காக தான் ஒரு ப்ராப்பர் ஹண்டர் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பேட்சும் வந்து போயிட்டுருக்கு, பசங்க கிளியர்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அவைலபிளாக இருக்கும். டெஸ்ட் மட்டும் வேணும் அண்ட் தமிழ் மீடியம் வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் மட்டும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபோக்கஸிங் என்னங்க பண்ண போகிறோம், நம்ம டார்கெட் நிறைய சொன்ன மாதிரி தான் ஜூன் 22. ஓகே, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் இந்த 4 மாதம் ரைட்டா. இந்த 4 மாதத்தில் எவ்வளோ முடிக்க போகிறோம். அங்கேருந்து 2 மாதம் எக்ஸாம்ஸ் சேர்த்து உங்களுக்கு 180 நாட்கள். பட் பேசிக்காக இந்த 100 நாட்களில் நம்ம எவ்வளோ கவர் பண்ணுறோமோ இந்த ஒரு விஷயந்தான் இந்த 80 நாட்கள் ரிவைஸ் பண்ணும் போது ஈஸியாக வந்திருக்கும். அப்போ நம்ம ஃபோக்கஸ் என்ன, உங்களுக்கு ஜூன் 22 ஃபுல்லாக வந்து முடிக்கணும்.
ஓகேவா? ஸோ இங்கே நம்ம கவர் பண்ண போகிற விஷயங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லாமே கவர் ஆக போகுது. கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே வந்திருக்கும். இங்கே வீடியோஸ் வித் தமிழ் நோட்ஸை வந்து கொடுக்க போகிறோம். கிளாஸஸ் எப்படி இருக்கும், நோட்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே ஒரு ப்ராப்பராக டெமோ வீடியோஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் இல்லை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கவர் பண்ணுற பொறுத்த வரைக்கும் டிகிரி லெவலில் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். ப்ளஸ் சமச்சீர் புத்தகமும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா இங்கே சமச்சீர் மட்டும் போதாது, டிகிரி மட்டும் போதாது. இந்த அவுட் சோர்ஸ் வந்து கேட்குறது, வெளியேந்து கேட்குறாங்க, எங்கேருந்து கேட்குறாங்க, இந்த எல்லா விஷயமும் ஓகேவா 360 டிகிரி ஆங்கிளில் என்னென்ன விஷயங்கள் கவர் ஆகுதோ எல்லாமே நாங்கள் கவர் பண்ண போகிறோம். வெறும் கிளாஸஸ் மட்டும் இல்லை, இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் டாபிக் வைஸாக வீடியோஸ், நோட்ஸு, டெஸ்ட்டு வந்து கவர் பண்ணுறோம். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டும் இல்லை கவர் ஆகுது, சமச்சீரும் வந்து கவர் ஆகுது. இது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷன் வரட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா அது உங்களை தப்பாக வந்திருக்கும். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணாமல் போகலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஏன்னா எல்லோரும் கிளாஸ் கொடுக்குறாங்க, நம்ம ஜாயின் பண்ணுறோம், எல்லாம் வந்து ஓகே. பட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். இங்கே ஜாயின் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எங்கே இருந்தாலும் நாம் என்ன படிக்கிறோமோ அது மட்டும்தான். ஒரு அகாடமி ஒரு கைடன்ஸ் பண்ண வந்து கொடுப்பாங்க. வினன்ஷியல் ஜாயின் பண்ணுங்கள் அப்போ தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா இல்லை. நம்ம பேட்ச் கனெக்ட் பண்ணுறோம், அதை நம்ம வந்து கொடுக்குறோம். உங்களுக்கு பிடிச்சி தான் ஜாயின் பண்ணுங்கள். பட் எங்கே ஜாயின் பண்ணியிருந்தாலும் இல்லை ஜாயின் பண்ணலனாலும் உங்களோட வேலை சீக்கிரம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும், அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் இல்லை. பேசிக்கான விஷயங்கள் என்ன, சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணுமா? எஸ், நம்மளும் ஃபுல்லாக அதை வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே, என்ன புக்ஸ் இருக்குது, டிகிரி லெவல் புக்ஸ் இருக்குது, சமச்சீர் புக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுமா? எஸ், ஃபுல்லாக வந்து கவர் பண்ண போகிறோம். டெஸ்ட்டு படிக்கணும், கவர் பண்ண முடியுமா? எஸ், 75 டெஸ்ட்க்கு மேலே கவர் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 10,000 கேள்வி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், கரண்ட் அஃபேர்ஸை வந்து படிக்கணும். எந்த சைட் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும். கவர் பண்ணுறோமா? அது நம்ம வந்து கவர் பண்ணிடுறோம். இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி 24/7 ஆக்சஸ். இது நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்த்துக்க முடியும். குரூப் 1 படிக்கிறீங்க, ஓகே ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் குரூப் 1 ட்ரை மட்டும் பண்ண போகிறேன், குரூப் 2 ஸ்ட்ராங்காக படிக்க போகிறேன், தாராளமாக கொண்டு போகலாம். ஓகேவா? அந்தந்த எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ எல்லாமே கவர் பண்ணப்படும். எஸ்பெஷலி இங்கே வந்து பாருங்கள், இப்போது குரூப் 2, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் நம்ம கவர் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ லாங்குவேஜ் உங்களுக்கு முழுமையாக ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும். லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் என்ன கொண்டு வந்தாங்க, இங்கிலீஷ்க்கோ தமிழுக்கோ அந்த குரூப் 2 பேப்பர்லையோ குரூப் 4 பேப்பர்லையோ எப்படி வந்து கேட்டிருக்காங்க, எவ்வளோ டஃப்பாக வந்திருக்கு, எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க, எல்லா ஆங்கிள்லையும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் ஒன்லைன் டெஸ்ட்டும் இங்கே வந்து பின்னா கவர் ஆகுது. 6 to 12 எல்லா புக்ஸை கவர் பண்ண போகிறோம். இங்கே புக்கு மாறுது, புக்கு மாறல அந்த கதையே கிடையாது. மாறினாலும் உங்களுக்கு 2026க்கு என்ன வேணுமோ A to Z ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கிளாஸஸ், நோட்ஸு, பிடிஎஃப் நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு, கிளாஸ் டெஸ்ட்டு, டிகிரி லெவலில் கவர் பண்ண போகிறோம். ஒரு 4000 கேள்வி கேட்டு சமச்சீர் புக் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு, இந்த ஒரு கோர்ஸில் எல்லாமே நம்ம கவர் பண்ணுறோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஃபுல்லாக கவர் ஆகிடும். ப்ளஸ் குரூப் 2, குரூப் 4க்கு லாங்குவேஜ் வந்து கவர் பண்ணுறோம். ஓகேவா? இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்பைண்டாக கவர் பண்ண போகிறது 2899. இது ஃபார் இங்கிலீஷ் மீடியம். ஓகே, அண்ட் கிளாஸஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி கொண்டு போக போகிறோம், அது எல்லா விஷயமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக டவுட்ஸ் எதனா இருக்குது, புரியலை, ஏன்னா பயமாக இருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கிளாஸஸ் இங்கே தான் ஜாயின் பண்ணணும், இப்படி தான் படிக்கணும், பேமெண்ட்டுக்காக பேசுகிறாங்க, அதெல்லாம் கதையே இல்லை. எங்கே வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இங்கே டெமோ கிளாஸ் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். இல்லை மணிக்காக போடுறாங்க வேணாம் அப்படின்னா செல்ஃபாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம பிளான் வந்து கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணுங்கள். பட் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக நீங்கள் வந்து படிக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே வந்து ஒரு கிளாமராக பேசுகிறது, ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறது அந்த மாதிரி விஷயமே இல்லை. கண்டென்ட் என்ன கிளாஸ் இருக்குது, என்ன நோட்ஸ் இருக்குது, எல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். டெமோ செக் பண்ணுங்கள், பிடிஎஃப் செக் பண்ணுங்கள். இந்த ஃபார்மட், இந்த மெத்தட் உங்களுக்கு சூட்ஸ் ஆகும்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாம் ட்ரஸ்ட்டாக வந்து பின்னாக இருக்கும். டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு, கால் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் தமிழ் மீடியம் இல்லை இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அதுவும் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கிளாஸஸ் எப்படி கொண்டு போகும் எல்லா விஷயமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பேட்ச் நான் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், உங்களோட எஃபர்ட் 99% இருக்கணும். நம்ம எஃபர்ட் 1% மட்டும்தான். அந்த 1%ல் என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும் எல்லாமே நான் வந்து கொடுத்துருவேன். நீங்கள் சீக்கிரமாக படிக்க ஆரம்பிக்கணும். அதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணால் தான் படிக்க முடியும், இங்கே ஜாயின் பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும், அதெல்லாம் வந்து கிடையாது. கிளாஸ் கொடுக்கறது ஒரு கைடன்ஸ்க்காக தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ஓகேவாக இருக்குது, ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், கிளியர் பண்ண முடியும், ஒரு ஹோப் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், தாராளமாக நீங்கள் வந்து படிக்கலாம். செல்ஃபாக படித்தா கிளியர் பண்ண முடியாதான்ற கேள்வியெலாம் வந்து கிடையாது, நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். ஒரு கைடன்ஸ் வேணும், ஒரு டெஸ்ட் பேட்ச் வேணும், ஒரு கொஸ்டின் வேணும், ஒரு வீடியோஸ் வேணும், ஒரு டாபிக் இருக்குன்னா டாப்பிக்கை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வந்து வேணும்.
இப்போ 8th புக்கில் இருக்கும் 10th புக்கில் இருக்கும், ரெண்டுமே லிங்க் பண்ணி எப்படி வந்து படிக்கிறது, ப்ரிலிம்ஸ் அண்ட் மீன்ஸ் எப்படி வந்து கொண்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ப்ராப்பராக கொண்டு போகிறதுக்காக தான் இந்த பேட்ச் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் டவுட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கொடுத்துருக்கேன், அதை கான்டாக்ட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.